இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்டில் இந்த லைனு இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஏன்னா இங்கே மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம்பர் 45 டிகிரி 10 mm. ஸோ அதுதான் இங்கே இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இது ஹிடன் லைனு. ஸோ இங்கே வரைக்கும் தான் வந்து மெட்டீரியல் இருக்குது. இதுக்கு மேலே வந்து மெட்டீரியல் கட் ஆகிருக்கு. ஸோ அதை இங்கே கட்டியிருக்கோங்க. இது வந்து டாப் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த லைன் இங்கே லைன் ஆகிருக்கு. இந்த லைன் வந்து இங்கே இந்த எட்ஜு கூட லைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது வெளியிலே தெரியுது, அதனால் வந்து நார்மல் லைனில் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து டாப்பில் இங்கே வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் 45 டிகிரி 10 mm. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்டில் பார்க்குறோம். நம்ம ஃப்ரண்டில் பார்க்கும்போது ஸோ இங்கே மெட்டீரியல் ரிமூவ் ஆகிருக்கு 45 டிகிரி 10 mm. ஸோ இந்த லைன் தான் வந்து இங்கே லைன் ஆகிருக்கு. ஸோ இந்த கட்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 20 mm. ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே 40, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் வந்து 20, 10, மறுபடியும் 20. இப்போ டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு ஸோ 40 mm. இங்கே வந்து 30 mm. இங்கே வந்து 20. இது வந்து 10 mm. மறுபடியும் இங்கே ஃபுல்லாக 20 mm. ஒரு டைமென்ஷன் எடுத்துடலாம். இது வந்து 40. இங்கே வந்து 30. இங்கே 20. மொத்தம் 10 mm. இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஹைட் வந்து 10 mm. 10 mm தான். ஸோ ரைட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபீச்சர் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30, 20. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஸ்கெட்ச் ஸோ டைமென்ஷன் எடுத்துக்கலாம். 20, 30. இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 30. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து 20. ஸோ ரைட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம சேம்பர் பண்ணிடலாம். 45 டிகிரி 10 mm. இங்கேயும் ஸோ இங்கே சேம்பர். ஸோ 10 mm 45 டிகிரி இந்த எட்ஜு இந்த எட்ஜ். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு.